காசிப்பர் மற்றும் மாயை என்னும் அசுர பெண்ணுக்கும் மனித தலையுடன் கூடிய சூரபத்மனும் சிங்கமுகம் கொண்ட சிங்காசூரனும் யானை முகம் கொண்ட தாரகாசூரனும் ஆட்டின் முகம் கொண்ட அசமுகி என்ற அசுரம் குணம் கொண்ட பிள்ளைகள் பிறந்தனர். இவர்களுள் சூரபத்மன் சர்வலோகங்களையும் அரசாலும் சர்வ வல்லமை பெற எண்ணி சுக்லாச்சாரியரிடம் உபதேசம் பெற்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். அதன் மூலம் 108 யுகங்கள் உயிர் வாழவும் 1008 அண்டங்களையும் அரசாலும் வரத்தையும் பெற்றார். இந்திரநாளம் என்னும் தேரையும் சிவசக்தியால் அன்றி வேறு ஒரு சக்தியாலும் அவனை அழிக்க முடியாது என்னும் வரத்தை பெற்றான். சிவனிடம் வரம் பெற்றிருந்த சூரபத்மன் ஆணவத்துடன் தேவலோகத்தை அழித்து தேவர்கள் சிறையில் இட்டான். இந்த கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். சிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கி 6 முகனாக அவதாரம் எடுத்தார். 6 முகனான முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நிகழ்வே சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது.